1981 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நீங்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் அன்லிமிட்டடாக ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியாக 6 வருஷம் கழிச்சு 1987 ஸ்டீவுங்கிற இந்த மனுஷன் அந்த ஏர் பஸ்ஸை வாங்கி கடைசியில் என்ன பண்ணார்னு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் சாப்பிட்றதுக்காக அமெரிக்காவில் இருந்து ஃப்ரான்ஸுக்கும், மதியம் லஞ்சுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து லண்டனுக்கும், கடைசியில் நைட்டு டின்னருக்கு அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் போகிறதுமாவும் எதுக்கெடுத்தாலும் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு போய் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டையும் பார்த்துருக்காராம். புது புது நாடுகளுக்கு போய் புது புது உணவுகளை சாப்பிட்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டையும் சுற்றி பார்க்குறது அப்படின்னு அடிக்கடி ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த பாஸ் கூட ஃப்ரீ கம்பைன்டு பாஸ் வேற கொடுத்ததுனால போகிற இடத்துக்கெல்லாம் தன்னோட ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுற புது புது ஆள்களையும் ஃபஸ்ட் கிளாஸில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இப்படி எக்கச்சக்க ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி வெறும் 20 வருஷத்தில் 10,000 தடவைக்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸில் போன இந்த மனுஷனை 2005 இவரோட ஏர் பாஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த பாஸை வாங்குறவங்க 2 கோடி ரூபாய் செலவாகிற அளவுக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டீவுங்கிற இந்த மனுஷன் வாழ்க்கை முழுக்க ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 181 கோடி ரூபாய் செலவாகிற அளவுக்கு.